பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. டேய் மச்சான் ஆதி, என்ன பார்த்தா உனக்கு உண்மையாவே பாவமா தெரியலையாடா? டேய் ஏன்டா இப்படி படுத்துற? டேய் வருண், என்னடா என் மன வருத்தத்தை உன்கிட்ட சொன்னா நீ என்னடானா இப்படி சொல்ற? போது நிறுத்துன்னு பொண்ணெல்லாம் நம்பி சொன்ன பாரு, என்ன சொல்லணும்டா? டேய் மச்சான், உன் மன வருத்தத்தை ஒரு தடவை சொன்னா பரவாயில்லடா, நீ இதோட 4000 தடவை சொல்லிட்ட மச்சான். சத்தியமா முடியலடா மச்சான், சத்தியமா முடியல. யாருடா அந்த பொண்ணு? அதையாச்சும் சொல்லுடா. அதான்டா மச்சான் எனக்கும் தெரியல. பொண்ணாடாவ சரியான திமிர் பிடிச்சவடா. இந்த மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்ல மச்சான். எப்பா உடம்பு ஃபுல்லா திமிருடா, அவளுக்கு திமிரு. எவ்வளவு ஆட்டிடியூடா இருப்பா தெரியுமா மச்சான்? எப்பா நீ மட்டும் பார்த்தேன்னு வச்சுக்க மச்சான், கண்டிப்பா உனக்குமே அவளை பார்த்தவே பிடிக்காதடா. அவ்வளவு திமிருடா அவளுக்கு. ஆரம்பிச்சிட்டானா மறுபடியும்? இததான் 1 மணி நேரமா சொல்லிக்கிட்டு இருந்தான், இப்ப மறுபடியும் இதே சொல்ல ஆரம்பிச்சிட்டானா? கடவுளே. டேய் ஆதி போதும்டா, நிறுத்துடா. என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையாடா? டேய் மச்சான், என்னடா உன் ஃப்ரெண்டு கிட்ட ஒருத்தி அடிக்கடி வாலாட்டிட்டு இருக்கா, பத்தாததுக்கு அடிக்கடி என்ன வேற அரைஞ்சுக்கிட்டே இருக்கான்னு சொல்றேன். நீ என்னடானா சிம்பிளா போதுடா நிறுத்துன்னு சொல்லிட்டு இருக்க. சின்ன மச்சான், காலேஜ்ல நடந்ததெல்லாம் மறந்துட்டியா? டேய் ஒரு பொண்ணு உன்கிட்ட லைட்டா வம்புலுத்தானு நான் எவ்வளவு பெரிய சண்டையை கூட்டினேன். சின்ன மச்சா நீ அது எல்லாத்தையும் மறந்துட்டியா நீ? டேய் ஆதி, உனக்கே இது கொஞ்சம் ஓவரா தெரியல. ஏண்டா அப்போ நடந்தது என்ன, இப்போ நடந்திருக்கிறது என்னடா? நீ என்னடா முழங்காலுக்கு மொட்டை தலைக்கு முடிச்சு போட்டுட்டு இருக்க? கடவுளே. சரி மச்சான் கேக்குறேன், சொல்லு மச்சான் சொல்லு. அப்படி கேள்டா மச்சான். டேய் மச்சான், அவ இருக்காளே சரியான திமிரு பிடிச்சவ மச்சான். இந்த மாதிரி ஒரு திமிரு பிடிச்சவளை நான் முன்ன பின்ன இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல மச்சான். டேய் மச்சான், நம்ம காலேஜ்ல ஒருத்தி இருந்தாலே, அவ பேர் என்ன? ஷகிலா. ஷகிலா அவளும் கொஞ்சம் திமிரு பிடிச்சவ தான்டா. ஆனா இவ்வளவுக்குலாம் இல்ல மச்சான். எப்பா இந்த உலகத்துல இவ்வளவுக்கு திமிரு யாருக்குமே இருக்காது மச்சான். சப்பா. ஐயோ இவன் வேற எப்ப நிறுத்துவான்னு தெரியலையே. போன் பண்ணி வீட்டுக்கு வாடான்னு கூப்பிட்டப்பே உஷாரா இருந்திருக்கணும். சரி நண்பன் கூப்பிடுறானேன்னு நம்பி வந்தல. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும். கடவுளே. டேய் மச்சான் மச்சான் ஆதி ஆதி, சரிடா சரி, எனக்கு புரியுது மச்சான், எனக்கு புரியுது. சரிடா இப்போ என்ன மச்சான் பண்றது? இதுக்கு நடந்தது நடந்துருச்சுலடா, அதுவும் பொண்ணுன்னு வேற சொல்ற. விட்டுரு மச்சான், பாத்துக்கலாம் விடு. டேய் வருண், என்னடா நீ விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? விடமாட்டேன் மச்சான், விடமாட்டேன். அவ யாருன்னு தெரியட்டும், அதுக்கப்புறம் இருக்கு மச்சான். இன்னொரு தடவை என் கையில சிக்கட்டும், அப்புறம் இருக்கு மச்சான். அவளுக்கு என்னமோ அவளை கட்டிக்கிட்டவ மாதிரி அந்த அடிக்கிறா மச்சான். பாக்குறப்பெல்லாம் அப்படியே எனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது மச்சான். சீ பொண்ணாவ பார்த்தாவே பத்திக்கிட்டு வருதுடா. டேய் வருண், அது மட்டும் இல்லடா, என்கிட்டதான் இவ இவ்வளவு திமிரா நடந்துக்கிறான்னு பார்த்தா இவ எல்லார்கிட்டயும் அப்படிதான் நடந்துப்பா போலடா. நம்ம மாயா இருக்காளடா, அவகிட்ட கூட இப்படிதான் அவ திமிர்த்தனமா நடந்துகிட்டா. சீ சரியான திமிர் பிடிச்சவ. டேய் ஆதி, உங்ககிட்ட இவ்வளவு நேரம் திமிர்த்தனமா நடந்துகிட்டத பத்தி சொன்னதெல்லாம் ஓகே தான். ஆனா மாயாவை பத்தி நமக்கே நல்லா தெரியும்டா. அவ கொஞ்சம் ஆட்டிடியூடான பொண்ணு தான்டா. நம்ம ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் அவ நல்ல ஆட்டிடியூட் காட்டுறவடா. அவகிட்ட அந்த பொண்ணு அப்படி நடந்துகிட்டா அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு அது ஒன்றும் பெருசா படல மச்சான். நீயே சொல்லு, மாயா எதுவும் அந்த இடத்துல ஆட்டிடியூடா பேசாம இருந்தாலும் என்ன? மாயாவும் அந்த இடத்துல கொஞ்சம் ஆட்டிடியூடா தான் பேசினாடா. ஆனா இவ்வளவுக்கு பேசல மச்சான். இவ சரியான திமிரு பிடிச்சவடா. இவளோட கம்பேர் பண்ணும்போது மாயாவோட ஆட்டிடியூட் கொஞ்சம் கம்மி தான் மச்சான். டேய் ஆதி, நீயாடா இது? எப்படி இருந்த நீ இப்படி மாறிட்ட? டேய் ஆதி, நீ நார்மலாவே பொண்ணுங்களை பத்தி நான் பேசினாவே டேய் இப்ப எதுக்குடா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசுறேன்னு சொல்லுவேன். இப்ப என்னடா கொஞ்ச நாளா நீயாவே ஒரு பொண்ணை பத்தி பேசிட்டே இருக்கடா. டேய் ஆதி சத்தியமா சொல்றேன்டா, அந்த பொண்ணு யாருன்னு நான் பார்த்தே ஆகணும்டா. பொண்ணு இந்த அளவுக்கு புலம்ப வச்சிருக்கானா கண்டிப்பா அவளை நான் பார்த்தே ஆகணும் மச்சான். நெக்ஸ்ட் டைம் அந்த பொண்ணு உன்னை அறைய வந்தானா, சாரி நீ அந்த பொண்ணை பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா மறக்காம என்ன கூப்பிட்டு இன்ட்ரோ கொடு மச்சான். அந்த தெய்வத்தை நான் பார்த்தே ஆகணும். டேய் வருண், நீ எனக்கு ஃப்ரெண்டா இல்ல அவளுக்கு ஃப்ரெண்டாடா? ஏண்டா இவ்வளவு நடந்தது சொன்னதுக்கு அப்புறமும் நீ அந்த பொண்ணை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க? டேய் வருண், அவளை மட்டும் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், சத்தியமா உனக்கே தோணும் மச்சான் அவளுக்கு எவ்வளவு திமிருன்னு. சப்பா பொண்ணா அது. ஐயோ அவளை பத்தி யோசிச்சு எனக்கு மண்டை வலிக்குது மச்சான். ஏதாச்சும் யோசனை இருந்தா சொல்லு மச்சான். டேய் ஆதி, இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், அந்த பொண்ணை பத்தி யோசிக்காம புலம்பாம இருக்கிறது தான்டா. நீ என்ன மச்சான் புலம்பிக்கிட்டே இருக்கிற? சரி மச்சான், நீ புலம்பாம இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் யோசனை இருக்கு, சொல்லவா? என்னடா சொல்லு மச்சான். பேசாம 2 பேரும் சேர்ந்து சரக்கு அடிக்கலாமா? ஏன்னா சரக்கு அடிச்சா எல்லாத்தையும் மறந்துடுவோம்டா. உனக்கும் அந்த பொண்ணை பத்தின எல்லாமே மறந்துருப்பாரு, அதனால தான்டா சொல்றேன். பேசாம சரக்கு அடிக்கலாமா? என்ன கேட்ட? சரக்கு?
சரி சரி, உன்னை பத்தி தெரிஞ்சும் சரக்கு அடிக்க கூப்பிட்டது ஏன் தப்பு தான். நீதான் சரக்க மோந்து பார்த்தாவே மட்டையாயிடுவியே. சரி மச்சான், சரி சரி மச்சான் விடு. அதான் சொல்றல, நெக்ஸ்ட் டைம் அந்த பொண்ணை பார்க்கும்போது கண்டிப்பா அவளுக்கு நான் திருப்பி கொடுக்காம விட மாட்டேன்னு. விடு மச்சான். டேய் தயவு செஞ்சு இந்த மேட்டர் இதோட விடு மச்சான். ஆமாண்டா வருண், கண்டிப்பா அடுத்த தடவை பார்க்கும்போது அவ கொடுத்தது எல்லாத்தையும் வட்டி முதல்மா திருப்பி கொடுப்பண்டா. இந்த ஆதிக்கிட்டே வச்சுக்கிட்டால, இந்த ஆதி யாருன்னு அவளுக்கு சீக்கிரமாவே காட்டுற மச்சான். என்கிட்ட இருந்து அவ ஓடவும் முடியாது, பொழியவும் முடியாது மச்சான். அவளுக்கு இருக்குடா மச்சான் ஒரு நாளைக்கு மொத்தமா சேர்த்து. இவன் ஹீரோவா வில்லனா? இவன் ஹீரோன்னு தானே இந்த அட்மின் அம்மா சொன்னிச்சு. இப்போ என்ன இவன் வில்லன் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கான்? கடவுளே. டே வருண், இதுக்கு மேல இங்க இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவன் மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிப்பான்டா. சொல்லுங்க, இதுதான் நல்ல டைம், எஸ்கேப் ஆயிடு. மச்சான், டைம் ரொம்ப ஆகிடுச்சுடா, காலையில ஆபீஸ் வேற வரணும்டா, அதனால நான் கிளம்பவாடா. அட சிறுமச்சான், இவ்வளவு சீக்கிரம் போய் என்னடா பண்ண போறேன்? என்னது சிறுமச்சானா? அடே நான் வந்தே 2 மணி நேரம் ஆயிடுச்சுடா. கடவுளே, என்ன காப்பாத்த யாரும் வரமாட்டாங்களா? வருண், ஆதி 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? அப்பா, பாட்டி வந்துட்டாங்களா? டே வருண், பாட்டி புண்ணியத்தால நீ தப்பிக்க போறடா. தேங்க் காட், தேங்க் யூ சோ மச். ஆமா ஜானு, ஆமா நீ என்ன தூங்கலையா என்ன? டேப்லெட் போட்டு எவ்வளவு நேரம் ஆகுது, போய் தூங்கு போ. இல்லடா ஆதி, தூக்கம் வரலடா. சரி, அதான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமேன்னு வந்தா பார்த்தா வருணே இன்னும் வீட்டுக்கு கிளம்பல போல இருக்கே. என்ன வருண், வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு போல, இன்னும் வீட்டுக்கு கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்க? சொன்னது நான் வீட்டுக்கு கிளம்பலையா? அவன்கிட்ட காலில் விழாத குறையா வீட்டுக்கு கிளம்புறேன்னு இவ்வளவு நேரம் கெஞ்சிக்கிட்டு இருந்தது எனக்கு மட்டும் தானே தெரியும். என்ன பாட்டி? ஆமா பாட்டி, அது சும்மா பேசிட்டே இருந்தமா, அதனால டைம் போனதே தெரியல. ஓ அப்படியா, சரி சரி. டே ஆதி, ஆமா வருண் கிட்ட என்னடா நீ இவ்வளவு நேரம் ஏதோ டென்ஷனா பேசுன மாதிரி தெரியுது. ஆமா என்ன விஷயம்? ஐயோ, மறுபடியும் முதலேந்தா? கடவுளே, இவன் இப்ப மறுபடியும் ஆரம்பிப்பானா? சப்பா. அதுவா ஜானு, அது வேற ஒண்ணும் இல்ல. அந்த திமிர் பிடிச்ச ஒருத்தவளை பத்தி சொன்னல, அவளை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஜானு, அந்த மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்ல ஜானு. சரியான திமிர் பிடிச்சவ, உடம்பு ஃபுல்லா திமிர் தெரியுமா? சப்பா பொண்ணா அது. சை, இதோ ஆரம்பிச்சிட்டால. இனிமே பாட்டிக்கிட்டையும் இதையே சொல்லி 1 மணி நேரம் இருப்பான். கடவுளே, பாட்டி காப்பாத்துறதுக்காக வந்திருக்காங்கன்னு பார்த்தா இவன் கூட மறுபடியும் கோத்து விடுறதுக்காக வந்திருக்காங்க போல இருக்கே. இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லயே இருந்திருக்கலாம். பாட்டி வராமலே இருந்திருக்கலாம். நானாச்சும் அது இதுன்னு ஏதாச்சும் சொல்லி எஸ்கேப் ஆயிருந்திருப்பேன். டே ஆதி, எந்த பொண்ணுடா? ஓ அந்த பொண்ணா? ஐயோ ஆதி, உங்ககிட்ட தான் நான் பொறுமையா சொல்லி புரிய வச்சலடா. வேணும்லாம் எந்த பொண்ணும் அப்படிலாம் நடந்துக்க மாட்டாடா, ஏதாச்சும் ரீசன் இருக்குன்னு. நீ என்ன இன்னும் அந்த பொண்ணு மேட்டரை மறக்கவே இல்லையா? டே வருண், என்னடா இது, இவன் இன்னமும் மாடா அந்த பொண்ணைய பத்தி பேசிட்டு இருக்கா? ஆமா பாட்டி, இன்னும் அந்த பொண்ணை பத்தி தான் புலம்பிக்கிட்டே இருக்கான். ஆனா அந்த பொண்ணை பத்தி நான் ஏதாச்சும் கேட்க வந்தா மட்டும், டே ப்ளீஸ்டா அவளை பத்தி மட்டும் பேசாதே, எனக்கு அவளை நினைக்க பத்திக்கிட்டு வருதுன்னு சொல்லுவான். ஆனா அவனே அந்த பொண்ணை பத்தி ரொம்ப பேசுறான் பாட்டி, என்னால சத்தியமா முடியல. டே ஆதி, வருணை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையாடா? டே ஆதி விடுடா, எல்லாம் கோஇன்சிடென்ஸா நடந்தது தானே. விடு ஆதி, எல்லாத்தையும் விட்டுட்டு ஃப்ரீயா விடு. ஜானு, என்ன ஜானு, வருண் கூட சேர்ந்துட்டு நீ என்ன கலாய்க்கிறியா? என்ன 2 பேரும் ரொம்ப ஈஸியா வீடு விடுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க? என்னாலலாம் விட முடியாது. அதுவும் இவ்வளவு மாதிரி திமிர் பிடிச்ச பொண்ணெல்லாம் என்னால சத்தியமா விடவே முடியாது. நீங்க வேணா பாருங்க, அவளுக்கு ஒரு நல்ல பாடத்தை காட்டாம நான் விடவே மாட்டேன். டேய் வருண், என்னடா இவன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்? ஐயோ பாட்டி, நானும் அதை தான் சொன்னேன். இவன் என்ன இந்த கதையோட ஹீரோ மாதிரியா பேசுறான்? ஏதோ வில்லன் மாதிரியே பேசிட்டு இருக்கான். கடவுளே, நீங்களாச்சும் சொல்லி புரிய வைங்க பாட்டி. இவன் என்னடானா அந்த பொண்ணை உண்டு இல்லைன்னு ஆக்குவன்னு சொல்லிக்கிட்டே திரியிறான். சரி சரி, பாட்டி பாத்துக்கிறேன், விடு. டே ஆதி, நான் ஒன்னு சொல்லவாடா? எனக்கு அந்த பொண்ணை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடா. ஏன்னா இந்த காலத்து பொண்ணுங்க இவ்வளோ தைரியமா இருந்து நான் பார்த்ததே இல்லடா. ஏன் நம்ம தன்யா கூட நிறைய விஷயத்துக்கு பயப்படுவா. ஆனா இந்த பொண்ணு நல்ல போல்டான பொண்ணா இருப்பா போலயே. டே ஆதி ப்ளீஸ்டா, நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரோ கொடுடா, ப்ளீஸ்டா. ஜானு, இல்ல எனக்கு புரியல, நீ எனக்கு பாட்டியா இல்ல அவளுக்கு பாட்டியா? வருண் என்னடானா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டே அந்த பொண்ணை நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு இன்ட்ரோ கொடுறா, அந்த பொண்ணை பார்த்தே ஆகணும்னு சொல்றான். இப்போ நீ சொல்ற என்ன ஜானு, உன் பேரன் கிட்ட ஒருத்தி வம்பிழுத்திருக்கா, உன் பேரனை அரைஞ்சிருக்கான்னு சொல்ற. நான் எப்படி பார்த்தா அவன் மேல நீ கோவ தானே படணும். நீ என்னடானா இவ்வளவு கூலா வீடுடா பாத்துக்கலாம், நல்ல போல்டான பொண்ணு மாதிரி இருக்கா, அப்படி இப்படின்னு சொல்றா. இங்க பாரு ஜானு டார்லிங், இதுக்கு பேரு போல்டு கிடையாது, திமிரு. உடம்பு ஃபுல்லா திமிரு தான். டே ஆதி, சரிடா. எனக்கு என்னமோ நீ சொல்றத பாக்குறப்போ அந்த பொண்ணு வேணும்னு எதையும் பண்ணிருக்க மாட்டான்னு தோணுதுடா. சரி ஓகே, சரி இது எல்லாத்தையும் விட்டு. ஆமா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டிருந்தேனே, அதை பத்தி யோசிச்சியா? என்ன முடிவு பண்ணிருக்க? என்ன ஜானு டார்லிங், எதை பத்தி கேக்குற? அப்பா, டாபிக் சேஞ்ச் ஆயிடுச்சு. டேய் வருண், நீ தப்பிச்சடா இன்னைக்கு. டேய் ஆதி, என்னடா? டேய், அதான் உன் கல்யாண விஷயம் பத்தி கேட்டிருந்தேனே, என்ன முடிவு பண்ணிருக்க? என்ன பாட்டி சொல்றீங்க? ஆதி கல்யாண விஷயமா? என்ன விஷயம்? ஆமா வருண், ஆதி கல்யாண விஷயம் தான். ஏன் ஆதி இதை பத்தி உங்ககிட்ட சொல்லல?
இல்லையே. ஐயோ ஜானு, நான் தான் தெளிவா சொன்னேனே, என்னால இந்த விஷயத்துல கண்டிப்பா உன் பேச்ச கேட்க முடியாது ஜானு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் தான் சொல்றேன்ல ஜானு, என்னால அந்த பொண்ணை இடத்துல வேற யாருமே வைக்க முடியாது ஜானு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எனக்கு கல்யாணம்லாம் வேணா ஜானு, ப்ளீஸ். டேய் ஆதிக்கண்ணா, என்னடா பேசுற நீ? ஏண்டா நானும் உன்கிட்ட எவ்வளோ தாண்டா சொல்லி புரிய வைக்கிறது. டேய் வருண், நீயாச்சும் உனக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுடா. இங்கே பாரு ஆதி, அந்த பொண்ணை நீ ரொம்ப வருஷமா தேடிட்டு இருக்க. ஆனால் அந்த பொண்ணை பற்றின சின்ன க்ளூ கூட உனக்கு கிடைக்கவே இல்லை. ஏதாச்சும் கிடைச்சா கூட நம்ம ஒரு ஹோப்போட இருக்கலாம். ஆனால் எதுவுமே கிடைக்கல. பின்ன எப்படி ஆதி? இங்கே பாரு ஆதி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஒருவேளை அந்த பொண்ணுக்கு இந்நேரத்துக்கு கல்யாணம் ஆகி குடும்பம் குழந்தைன்னு கூட இருக்கலாம்ல. வீணா அந்த பொண்ணை தேடி பொண்ணோட லைஃப்பை நீ தொலைக்காத ஆதி, ப்ளீஸ் ஆதி. கல்யாணத்துக்கு ஓகே சொல்லு ஆதி. டேய் மச்சான் ஆதி, பாட்டி சொல்றது சரிதானடா. டேய் நம்மளும் அந்த பொண்ணை தேடாத இடம் இல்லடா. எத்தனை வருஷமாடா தேடிட்டு இருக்கோம். அந்த பொண்ணை பத்தின சின்ன சின்ன க்ளூ கூட கிடைக்கல மச்சான். பின்ன எந்த நம்பிக்கையில மச்சான் அந்த பொண்ணை நீ இன்னும் தேடிட்டு இருக்க? இங்க பாரு மச்சான், எனக்கு என்னமோ அந்த பொண்ணுக்கு வேற லைஃப் நேரம் அமைஞ்சிருக்கு மச்சான். எனக்கு என்னமோ அந்த பொண்ணை தேடி நீ டைம் வேஸ்ட் பண்றியோன்னு தோணுதுடா. ஒழுங்கா பாட்டி சொல்ற மாதிரி நீ உனக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சுக்கலாம்ல மச்சான். வருண், என்னடா நீ ஜானு டார்லிங் மாதிரி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? உங்க ரெண்டு பேருக்குமே நல்லா தெரியும்ல அந்த பொண்ணை நான் எவ்வளவு விரும்புறேன்னு. என் மனசு ஃபுல்லா அவதாண்டா இருக்கா. அது மட்டும் இல்லடா, என்னமோ தெரியல, அந்த பொண்ணு எனக்கு சீக்கிரமா கிடைக்க போறான்னு என் மனசுல தோணிக்கிட்டே இருக்கு. என்னால சத்தியமா என் நம்பிக்கையை விடவே முடியல. ப்ளீஸ் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கோங்க. டேய் மச்சான், இவ்வளவு வருஷமும் இதை தாண்டா சொல்றேன். அவ கிடைச்சிருவானு எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவ கிடைச்சிருவானு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குன்னு. ஆனா அந்த பொண்ணை பத்தின சின்ன க்ளூ கூட கிடைக்கலையேடா. டேய் மச்சான், எனக்கு என்னமோ பாட்டி சொல்றதுதான் சரின்னு தோணுதுடா. ஐ திங்க் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு குடும்பத்தோட கூட இருக்கலாம்டா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி தேவையில்லாத மன கஷ்டம் தான் மச்சான் வரும். அதனால நீ பாட்டி சொல்ற மாதிரி சீக்கிரமா கல்யாணத்துக்கு ரெடி ஆகும் மச்சான். விடு வருண், ஆதி நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அதுக்கு தான் நான் ஆதிக்கு 3 மாசம் டைம் கொடுத்துருக்கேன். அந்த 3 மாசத்துக்குள்ளார அவன் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை இவன் வேற பொண்ணை கூட்டிட்டு வந்து நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் சரி, இல்லை பாட்டி நீங்களே ஏதாச்சும் ஒரு பொண்ணை பாருங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் சரி, எது எப்படியோ 3 மாசத்துக்குள்ளார அவன் கல்யாணத்துக்கு ஏதாச்சும் ஒரு முடிவை எடுத்தே ஆகணும் வருண். அதனால அவனுக்கு நான் 3 மாசம் டைம் கொடுத்துருக்கேன். பார்க்கலாம் 3 மாசத்துல என் ஆதி என்ன பண்றான்னு. ஆனா என் ஆதி மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஆதி இது வரைக்கும் பாட்டி கேட்டு எதையுமே இல்லைன்னு சொன்னதே இல்லை. எனக்கு இந்த விஷயத்துல ஆதி மேல நிறைய நம்பிக்கை இருக்கு வருண். என்ன ஜானு இவ்வளவு பிடிவாதமா இருக்க? நீ ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ண ஜானு. டே ஆதி, நீயே இவ்வளோ பிடிவாதமாக இருக்கும்போது உன்னோட பாட்டிடானா கண்டிப்பாக உன்னை விட எனக்கு பிடிவாதம் அதிகம்தான். நீ 3 மாசத்துல நல்ல முடிவாக சொல்லுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா. சரி ஆதி, எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு, நான் போய் தூங்குறேன். பாய் வருண், குட் நைட் ரெண்டு பேருக்கும். வருண் சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்புப்பா, டைம் ஆயிடுச்சு பாரு. சரி பாட்டி, இதோ கிளம்பிட்டேன். டேய் மச்சான் ஆதி, இங்க பாருடா, எனக்கு என்னமோ பாட்டி சொல்ற மாதிரி நீ அந்த பொண்ணையே தேடி தேடி உன் லைஃபையே தொலைச்சிட்டு இருக்கியோன்னு தோணுது மச்சான். இங்க பாரு மச்சான், எல்லாத்தையும் மறந்துட்டு ஒழுங்கா உனக்குன்னு புதுசா ஒரு லைஃப் அமைச்சிக்க மச்சான். அட்லீஸ்ட் பாட்டிக்காகையாச்சும் நீ யோசிச்சு பாரு மச்சான். சரி மச்சான், டைம் ஆகுது, நான் கிளம்புறேன்டா, நாளைக்கு பார்க்கலாம். பாய்டா வரும். கடவுளே, என்ன இது? வருணும் பாட்டி கூட சேர்ந்துட்டு இதையே சொல்றான். ஏன் இப்படி ரெண்டு பேரும் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க? குட்டிமா நீ எங்கடி இருக்க? இது எல்லாத்துக்கும் ஒரே வழி, நீ எங்க இருக்கன்னு தெரிஞ்சா தாண்டி தெரியும். ப்ளீஸ் டி, என் கண்ணு முன்னாடி வந்துருடி. உன்னை மறுபடியும் தொலைக்க மாட்டேன்டி, நான் என்ன நம்புடி. எப்படியாச்சும் என் கண்ணு முன்னாடி வந்துருடி. பாட்டியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்டி. பாட்டி 3 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. 3 மாசத்துக்குள்ளார எப்படியாச்சும் என் கண்ணு முன்னாடி வந்துரு குட்டிமா, ப்ளீஸ். கடவுளே, முடிஞ்சு போயிட்டுன்னு நினச்ச ஒரு விஷயம் மறுபடியும் எதுக்காக ஸ்டார்ட் ஆகணும்? எதுக்காக அர்ஜுனை மறுபடியும் என் கண்ணில் காட்டினீங்க? கடவுளே. வைஷு, என்ன இவன் நம்ம வந்தது கூட கவனிக்காம என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா? வைஷு, வைஷு பொண்ணை தாண்டி கேக்குதா இல்லையா? மித்து வாடி, எப்போ வந்த? என்னது எப்போ வந்தனா? அடியே, நான் வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டுடி. எவ்வளோ நேரமா உன்னை கூப்பிட்றேன்னு தெரியுமா? ஆமா, நீ என்ன ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியுது. என்னாச்சு வைஷு? ஐயோ மித்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா, நீ மதர்கிட்ட ஃபோன் பேசணும்னு சொன்னியே, பேசிட்டியாடி? என்ன சொன்னாங்க மதர்? ஐயோ வைஷு, அது சொல்ல தாண்டி வந்தேன். மதர்கிட்ட இப்போ தாண்டி ஃபோன் பேசினேன். மதர் என்ன தெரியுமா சொன்னாங்க? தேவ் சார் இன்னைக்கு ஹோம்க்கு வந்திருந்தாங்களாண்டி. ஓ சரி மித்து. என்னது சரி மித்துவா? என்ன வைஷு, எந்த ரியாக்ஷனுமே காட்டாம இருக்க? அடியே, நீ தேவ் சாரை பார்க்கணும்னு எவ்வளோ ஆர்வமா இருந்த. ஏண்டி, இன்னைக்கு மதியம் வரைக்கும் என்னை போட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இப்போ என்னடானா மதர் கால் பண்ணி தேவ் சார் இன்னைக்கு ஹோம்க்கு வந்திருந்தாங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறேன். நீ என்னடானா சரி மித்துன்னு சொல்கிற. வைஷு, என்ன ஆச்சுடி உனக்கு? ஏண்டி, என்னை விட நீ தானே தேவ் சாரை பற்றி அதிகமாக பேசிட்டே இருப்ப. இப்போ என்னடானா தேவ் சாரை வந்தாங்கன்னு சொல்லியும் நீ எதையும் கண்டுக்காம இருக்க. வைஷு, வைஷு என்னாச்சு உனக்கு?
அதெல்லாம் ஒன்றும் இல்லை மித்து. என்ன மித்து சொன்ன? தேவ் சாரா? ஆ எப்போ வந்தாரா? அதை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. வைஷு, ஆர் யூ ஓகே? என்ன மித்து இப்படி கேட்குற? யாடி ஐம் ஓகே. ஏன் மித்து, ஏன் என்னாச்சு? ஏன் இப்படி கேட்குற? யூ ஆர் நாட் ஓகே. ஏன் வைஷுவை பற்றி எனக்கு தெரியாதா? சரி வைஷு, நான் சுற்றி வளைக்காம டேரெக்டாகவே கேட்குறேன். அர்ஜுன் பற்றியா யோசிச்சுக்கிட்டு இருந்த? மித்து? ஆமாண்டி, உன் மித்து தான் கேட்குறேன். சொல்லு, அர்ஜுன் பற்றியா யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஆமாம் மித்து, அர்ஜுன் பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நானும் அர்ஜுன் பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு எவ்வளவோ நினைக்கிறேன் மித்து. ஆனால் சத்தியமாக என்னால் முடியலை மித்து. ஆஃபீஸில் அவரை பார்த்துட்டு ஒரு டேவையும் கடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மித்து. சத்தியமாக என்னால் முடியலை மித்து. அதான் எனக்கு தெரியுமேடி, நீ எனக்காக எதுவும் நடக்காத மாதிரி கேஷுவலாக இருந்தாலும் நான் உன்னோட மித்து வைஷு. எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும் வைஷு. உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது வைஷு. ஆனால் என்ன வைஷு பண்ணுறது? இவ்வளோ நாள் நீ எப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு இருந்தியோ அதே மாதிரி இதுக்கப்புறமும் இருக்கிறது தாண்டி நல்லது. நானும் எல்லாத்தையும் மறக்கணும்னு தான் நினைக்கிறேன் மித்து. ஆனால் என்னால் முடியலை மித்து. எல்லாம் நம்ம விதிப்படி தானே நடக்கும். நம்மளால் நடந்து முடிஞ்சதையும் மாற்ற முடியாது, நடக்க போகிறதையும் மாற்ற முடியாதுல்ல மித்து. நடக்கிறது நடக்கட்டும் மித்து. ஆமாம் வைஷு, நீ சொல்கிற மாதிரி நம்மளால் நடந்து முடிஞ்சதையும் மாற்ற முடியாது, நடக்க போகிறதையும் மாற்ற முடியாது. எல்லாமே நம்ம விதிப்படி தான் வைஷு நடக்கும். விதி என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே, போகிற போக்கில் பாதைகள் கண்டு வீடு. சரி வைஷு, கொஞ்ச நாளாக தான் நம்ம ஆஃபீஸ்க்கு கரெக்ட் டைமுக்கு போயிட்டுருக்கோம். நாளைக்கும் கரெக்ட் டைமுக்கு போகணும்ல, அதனால் இப்போ தூங்கினா தான் சரியாக இருக்கும். தூங்கலாமா? தூங்கலாம். மித்து, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும். என்ன தப்பாக நினச்சிக்க மாட்டேல்ல? என்னடி கேட்கணும்? ஏண்டி நான் உங்ககிட்ட என்னடி தப்பாக நினச்சிக்க போகிறேன்? என்ன கேட்கணுமோ கேளு. இல்லை மித்து, அது அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆகியிருக்குமா மித்து? இப்பதான் சொன்னேன் எல்லாத்தையும் மறக்க ட்ரை பண்ணுறேன்னு. மறுபடியும் அர்ஜுன் பற்றி கேட்குறியா நீ? சரிடி, என் ஃப்ரெண்ட் ஆகிட்ட, என்கிட்ட வேற கேட்டுட்ட. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை கல்யாணம் ஆகியிருக்கலாம், ஆகாமலும் இருக்கலாம், தெரியலையே. தூ கொல்ல போகிறேன் பாரு உன்னை. சேண்டி, இந்த பதிலை சொல்கிறதுக்கு நீ சொல்லாமே இருந்திருக்கலாண்டி. உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும். சரி வா தூங்கலாம், டைம் ஆகுது. வைஷு, பின்ன என்னடி, எனக்கு தெரிஞ்சதை தாண்டி சொல்ல முடியும், அதை தானே சொன்னேன். சரி வைஷு, நீ தூங்கு. நான் கொஞ்ச நேரம் பால்கனியில் வாக் போயிட்டு வந்துடுறேன், ஓகேவா? மித்து, நீ பாட்டுக்கு பால்கனியில் கண்டதே நினச்சி யோசிச்சுட்டு இருக்காம ஒழுங்கா சீக்கிரம் வந்து தூங்குற, ஓகேவா? சரிடி, நீ தூங்கு. குட் நைட். குட் நைட் மித்து. டே அர்ஜுன், போதும்டா. அளவுக்கு மீறி நீ பாட்டுக்கு குடிச்சிட்டே இருக்க மச்சான். போதும் மச்சான், நிறுத்து. இல்லடா ராக்கி, என்னால முடியலடா. எதையுமே மறக்க என்னால முடியலடா ராக்கி. ஏன்னா எனக்கு மட்டும் இப்படி? ஏன் மச்சான் எனக்கு துரோகம் பண்ணிட்டு போனா? ஏன் மச்சான், நான் உண்மையா தானடா அவளை லவ் பண்ணேன். ஆனா என்னை ஏமாத்திட்டு போறதுக்கு அவளுக்கு எப்படி மச்சான் மனசு வந்துச்சு? வலிக்குது மச்சான் ரொம்ப. டே அர்ஜுன், என்னடா பேசுற நீ? ஏண்டா, அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவளுக்காக நீ இவ்வளோ வருஷமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தப்புன்னு சொல்றேன். ஏண்டா ஒரு நாளும் அவளை நினைச்சு நீ பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? டே சத்தியமா சொல்றேன்டா, அப்ப சொன்னதான் நான் இப்பயும் சொல்றேன். உன் லவ்வுக்கெல்லாம் அவெல்லாம் பொறுத்தானவளே கிடையாதுடா. அவளுக்காக நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லடா. புரிஞ்சுக்கடா அர்ஜுன். இல்ல மச்சான், என்னால எதையுமே மறக்க முடியல மச்சான். உனக்கு தெரியல மச்சான், நான் அவளை எப்படிலாம் லவ் பண்ணேன்னு. ஆனா கடைசியில எனக்கே துரோகம் பண்ணிட்டாலே மச்சான். அதை நினைக்கும் போது தாண்டா எனக்கு மனசெல்லாம் வலிக்குது மச்சான். டே அர்ஜுன், நீ எதுக்காகடா அவளையே நினைச்சு இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? டே மச்சான், உனக்கு துரோகம் பண்ணிட்டு போனவளே இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கா மச்சான். நீ எதுக்காக மச்சான் உன் வாழ்க்கையை எப்படி குடிச்சே கெடுத்துக்கிட்டு இருக்க? இங்க பாரு மச்சான், முதல்ல அவளாம் உன் லவ்வுக்கு பொறுத்தே இல்லை மச்சான். அவளை முதல்ல நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்க மச்சான். அவளை தாண்டா சொல்லுவேன். என்ன மச்சான் அப்ப சொன்னே அவளை மறந்துட்டு இன்னொருத்தியா? ஆட போ மச்சான், நீ வேற. என்னால அவளை மறக்கவே முடியல மச்சான். அவன் எனக்கு துரோகம் தான் பண்ணான். ஆனா என்னால ஏன் மச்சான் அவளை மறக்க முடியல? நான் அவளை உண்மையா தானடா லவ் பண்ணேன். ஆனா அவளுக்கு எப்படி மச்சான் என்னை விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட போக முடிஞ்சது? மச்சான் என்னால முடியலடா மச்சான்.
டேய் மச்சான் உங்ககிட்ட நான் அப்பவே சொன்னேன்டா அந்த பொண்ணு சரியில்லைடா எல்லாரும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்கடா வேண்டாண்டா விட்டுருன்னு நீதாண்டா எங்க யாரு பேச்சுமே கேட்காம ஏன் அனிதா அப்படி இல்லை ஏன் அனிதா இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அவளை உருகி உருகி லவ் பண்ண ஆனா அவ கடைசியில அவன் நாய் புத்தியை காட்டிட்டாலடா ஏன் மச்சான் டேய் மச்சான் இப்பவும் சொல்றேன்டா அவளுக்காக நீ ஃபீல் பண்றத பார்த்தா எனக்கு சத்தியமா அவ்வளோ கோவம் வருதுடா டேய் மச்சான் நீ உண்மையாவே ஒரு நல்ல பொண்ணை காதலிச்சு அவளுக்கு சம்திங் இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஆகியிருந்தா கூட பரவாயில்ல மச்சான் நீ ஃபீல் பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்குடா ஆனா இவ்வளவு மாதிரி ஒரு கேடு கெட்ட பொறுத்திக்காக நீ எதுக்கு மச்சான் டெய்லி இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அத்தை நினைக்கும் போது தான் மச்சான் எனக்கு ஆத்திரமா வருது ஆமா மச்சான் நான் தான் தப்பு மச்சான். ஆமால நீங்க எல்லாம் அப்பயே சொன்னீங்கல்ல அவ சரியில்லடா அவ வேண்டாண்டா அவ அப்படி இப்படின்னு சொன்னீங்கல்ல. நான் தான் மச்சான் கேட்கல ஏன் அனிதா அப்படிலாம் இருக்க மாட்டான்னு நம்பணும் மச்சான், நம்பினண்டா. ஆனா அவ என் நம்பிக்கையை சேர்த்து கோழி தோண்டி புதைச்சிட்டான் மச்சான். டேய் மச்சான் எனக்கு புரியுதுடா. அவ உன்னை பணத்துக்காக லவ் பண்ணாலும் நீ அவளை உண்மையாக தான் லவ் பண்ணடா. அதனால தான்டா உனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவளை மறக்க முடியாம ஒரு நாள் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இங்க பாருடா அர்ஜுன், உனக்கு துரோகம் பண்ணவளே இப்ப சந்தோஷமா இருக்காடா. ஆனா நீ எதுக்கு மச்சான் உன் வாழ்க்கையை இப்படி டெய்லி குடிச்சு கெடுத்துக்கிட்டு இருக்க? இங்க பாரு மச்சான், நான் சொல்றது கேளு மச்சான். இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ மச்சான், கண்டிப்பா உன் வாழ்க்கை கலர்ஃபுல்லா மாறும்டா, நம்புடா. அட போ மச்சான், இன்னொரு கல்யாணமா? ஐயோ போதும்டா சாமி போதும். ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில வந்ததுக்கே மறக்க முடியாத வழியை கொடுத்துட்டா. இதுல இன்னொரு பொண்ணா சத்தியமா என்னால தாங்க முடியாது மச்சான். டே அர்ஜுன், நீ வேணும்னா பாருடா, கண்டிப்பா உன் லைஃப்ல ஒரு பொண்ணு வரதான் போறா. அந்த பொண்ணால உன் லைஃப் பழைய மாதிரி நல்லா கலர்ஃபுல்லா மாறதான் போகுது. நீயும் பழைய அர்ஜுனா மாறதாண்டா போற. இது மட்டும் நடக்கல என் பேர் ராக்கியே இல்லடா. என்ன மச்சான் சொன்ன? உன் பேரு ராக்கி இல்லைன்னா அப்போ ஜாக்கின்னு மாத்தி வச்சுப்பியா? ஐயோ மச்சான், உன் பேரு ஜாக்கின்னு மாத்தி வச்சா, ஐயோ ஜாக்கி ஜட்டி பிராண்டு தானே மச்சான். ஐயோ மச்சான், உன் பேரு ஜாக்கின்னு மாத்தினா நல்லா இருக்காதேடா. அது சரி, அது எப்படி மச்சான்? எவ்வளவு போதையில இருந்தாலும் என்ன கலாய்க்கணும்னா கரெக்டா பேசிடுற. டேய் மச்சான், இங்க பாரு, நீ இத்தனை பீர் அடிச்சதுக்கு ஒழுங்கா ஒரு விஸ்கியே அடிச்சிருந்துருக்கலாம். அந்த அளவுக்கு பீர் அடிச்சு வச்சிருக்க. டேய் மச்சான், அளவுக்கு அதிகமா போயிட்டு இருக்கு, ஒழுங்கா வீட்டுக்கு கிளம்பலாம் வா. என்ன மச்சான், உன் வீட்டில் நான் இருக்கக்கூடாதா? என்ன தூரத்தில் இதுலயே இருக்க? என்ன ஏறு மச்சான், இன்னும் ஒரே ஒரு பாட்டில். ஓகே? என்னது இன்னொரு பாட்டிலா? அர்ஜுன் போதுண்டா, ரொம்ப டூ மச்சா போயிட்டு இருக்க. இதுக்கு மேல நீ குடிச்சனா ஃபயர் வெடிச்சு போயிருண்டா. முதல்ல கிளம்பு வா, நான் ஃபர்ஸ்ட் உன்னை வீட்டில் ட்ராப் பண்றவா. அதாவது வீட்லயா மச்சான்? டைம் என்னடா? டைம் 1 மணி ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு போகலாம். ஏன்னா 1 மணிக்கு தான் எல்லாரும் தூங்கியிருப்பாங்க. இல்லைன்னா எல்லாருமே முழிச்சிருப்பாங்க மச்சான். அப்புறம் நான் குடிச்சிருக்கோன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் அதுவே ஒரு பிரச்சனை ஆகும் மச்சான். என்னால் வீட்டில் யாரும் கஷ்டப்படக்கூடாது மச்சான், வேணாம் மச்சான். அதனால 1 மணி ஆயிட்டான்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். அது சரி, எவ்வளோதான் குடிச்சாலும் இதில் மட்டும் உஷாரா இருடா. இவன் சொல்றதும் சரிதான். ஏற்கனவே இவனை நினச்சி இவங்க வீட்டில் பாட்டியும் அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதில் இவன் இப்படி டெய்லி குடிச்சிட்டு போகிறது மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரிடா அர்ஜுன், சரிடா போது வா கிளம்பலாம். மணி 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வீட்டுக்கு போனால் கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாரும் தூங்கியிருப்பாங்க. சரி வா கிளம்பலாம் வா. சரி மச்சான் போகலாம். கண்ணை கலங்க வைக்கும் ஃபிகர் வேணாண்டா, எனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டும் நண்பன் போதுண்டா. மச்சான் எனக்கு நீ மட்டும் போதும் மச்சான், லவ் யூ மச்சான். அது சரி. எல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குடா? குடிகாரம் பேச்சு பிடிஞ்சா போச்சுங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பொண்ணு வர வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் இதே வார்த்தை உன் வாயிலேருந்து வரலான்னு பார்க்கலாம். என்ன மச்சான், ஏதாச்சும் சொன்னியா என்ன? ஐயோ ராசா, பொண்ணு இல்லப்பா, பொண்ணு இல்லை, வா கிளம்பலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்கணுங்க. அதனால தான் 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கோம். இல்லைன்னா நானாச்சும் இவ கூட சேர்ந்து வரதாச்சும் சரியான திமிரு பிடிச்சவ. இவ கூட யாராச்சும் சேர்ந்து வருவாங்களா என்ன? ஹலோ போதும். இங்க நானும் ஒன்றும் உங்க கூட எப்படா சேர்ந்து பேசுவோன்னு ஒன்று காத்துக்கிட்டு இருக்கல, சரியா? நம்ம ஆக்சுவலாக பேச வந்ததே இதை பற்றி தானே. நல்லா மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க, ஓகே? சரியான திமிரு பிடிச்சவ. சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நான் சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவும் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும்னு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லைங்க. ஆனால் எனக்கு நீங்கள் அவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. லைக்ஸ் ஆகட்டும், கமெண்ட்ஸ் ஆகட்டும், வியூஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபைடாக வந்து இருக்கேன். அதுக்காக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.
ஆக்சுவலாக எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா, நான் டைட்டில் சாங் ரிலீஸ் பண்ணப்பயுமே நான் வந்து நினைக்கவே கிடையாது எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும், இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் சத்தியமாக நினைக்கவே கிடையாதுங்க. ஆனால் எனக்கு நீங்கள் அவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணீங்க. அப்போ நான் வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தேன். அண்ட் ஆப்வியஸாக ஃபஸ்ட் எபிசோட்லையுமே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணீங்க. பட் என்னன்னு தெரில, செகண்ட் தேர்ட் எபிசோட்லாம் கமெண்ட் பண்ணுறவங்களோட லிஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியாயிடுச்சு. எதுக்காக இப்போ நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே வந்து தோணலாம். எதுக்காக அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நான் இப்போ தான் சீரியல் ஸ்டார்ட் பண்ணி 5 எபிசோட் வந்து போயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 6வது எபிசோடு, இன்றைக்கி பார்த்துருக்க எபிசோடு. ஸோ 6 எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, சூப்பர் சூப்பர், அது மாதிரி ஹார்ட்டு சிம்பிளு, சூப்பர் சிம்பிள், இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா, நான் போடுற ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் வந்துட்டு டீட்டெயிலாக சொன்னால் தான் நான் அதுக்கு ஏற்ற மாதிரியே எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நீங்கள் வந்து 5 எபிசோட் பார்த்துருப்பீங்க. அந்த 5 எபிசோட்லையுமே ஆதி மித்ரா 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா அடிக்கடி முட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க பார்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையானே என்னால் கெஸ் பண்ணவே முடியலை. ஏன்னா நீங்கள் ஏதாச்சும் கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் தான் நான் வந்து அந்த பாட்டை வந்து கண்டினியூ பண்ணிட்டு போகலாமா இல்லை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வேறு வேலை கொண்டுட்டு போகலாமான்னு நான் யோசிக்க முடியும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற எல்லாருமே எனக்கு வந்து சூப்பர்னு சொல்கிறீங்க. எனக்கு சீரியஸாக அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம வீடியோவை பார்த்து சூப்பர்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டுன்னு. ஆனால் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, நிறைய பேர் சூப்பர் சூப்பர்னு சொன்னாலும் கொஞ்சம் பேர் வந்துட்டு இவங்க பார்ட் நல்லா இருந்துச்சு, அது மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக ரிவ்யூ மாதிரி கமெண்ட் போடுறீங்க. அதுக்காக எல்லாருமே வந்து ரிவ்யூ மாதிரி கமெண்ட் போடுங்க அப்படின்னு நான் சொல்லலை. எனக்கு வந்து என்னென்னா, இப்போ ஒரே ஒரு டவுட்டு தான் இருக்குது. என்னோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக போகுதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே வந்து டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஆதி மித்ரா இவங்களோட கான்வர்சேஷன் ஆகட்டும், இவங்களோட சீன்ஸ் ஆகட்டும், எல்லாமே இப்படி தான் போகணும் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் யோசிக்க போதே நான் வந்துட்டு யோசிச்சு வச்ச சீன்ஸ் இது எல்லாமே. ஸோ நான் இப்படி தான் வந்து யோசிச்சிருந்தேன். இவங்க இந்த மாதிரி தான் வந்துட்டு டாம் அண்ட் ஜெரி கப்பலாக வந்து இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத நான் வந்து யோசிச்சு வச்சிருந்தேன். ஸோ இவங்களோட பார்ட் உங்களுக்கு பிடிக்குதா இல்லையானே எனக்கு வந்து தெரியலை. ஸ்டோரியும் எப்படி போகுதுங்கிறது எனக்கு தெரியலை. ஏன்னா ஸ்டோரி எப்படி போகுதுங்கிறத யாருமே கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஜஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு ஓகே சூப்பர் அந்த மாதிரி சொல்கிறீங்க. அதனால் என்னால் சுத்தமாக கெஸ் பண்ணவே முடியலை. ஏன்னா நம்ம இப்போ தான் சீரியல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸ் வச்சு தான் நான் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து கொண்டுட்டு போக முடியும். இன்னொன்று வந்து என்னென்னா, ஒரு சைடு வந்துட்டு நான் யோசிச்சு வச்ச ஸ்கிரிப்டை வந்து நான் எடுத்துகிட்டு போனாலுமே, இன்னொரு சைடு அஃப்கோர்ஸ் வியூவர்ஸ் நீங்கள் உங்களோட கருத்துக்களுக்குமே நான் வந்து மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் நான் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தோணாலும் அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு என்னென்னா ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக போகுதா இல்லையா அப்படிங்கிறதே எனக்கு வந்துட்டு என்னால் சீரியஸாக கெஸ் பண்ணவே முடியலை. ஏன்னா நான் ஒன்று யோசிச்சு வச்சுருக்கேன். அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ உங்கள் ஒப்பீனியன்லாம் என்னன்னே எனக்கு வந்து தெரியலை. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து நீங்கள் தான் வந்து பார்க்குறீங்க. ஸோ அதனால் உங்கள் ஒப்பீனியன் என்னால் கெஸ் பண்ணவே முடியலை. எனக்கு இப்போ என்னென்னா, நான் யோசிச்சு வச்ச மாதிரியே என் ஸ்டோரியை எடுத்துகிட்டு போட்டான், ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையா அப்படின்னு என்னென்னு எதுவுமே என்னால் கெஸ் பண்ணவே முடியலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்களை. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்சஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், என்னால் எந்த அளவுக்கு ஸ்டோரியை இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நான் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெஞ்சம் பேசுதே சீரியலில் இதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட்டு, அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டு, ஃபன்னு, இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ், இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாருமே டெய்லி நெஞ்சம் பேசுதே சீரியலை வந்து பாருங்கள். நிறைய குறைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்க வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சது. ஸோ 2 பேருமே நிறைய பேசி உங்களுக்கு நல்லா பிளேடு போட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ சாரி ஃபார் தட். அண்ட் இவ்வளோ நேரம் எங்களோட ஸ்பீச்சை பொறுமையாக கேட்டுட்டு இருந்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்குன்னு நான் கண்டிப்பாக நினைக்கவே இல்லை. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணினதை நான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களோட எதிர்பார்ப்பை வந்துட்டு ஏமாற்ற மாட்டேன். ஸோ என்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக ஸ்டோரி எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு போக வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மறக்காமல் இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம நெஞ்சம் பேசுகிற சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லா எபிசோடுமே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.